ஹலோ வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா கொத்தவரங்காய் பொரியல், இதோட கொள்ளு ரசம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: கொத்தவரங்காய் 1/4 கிலோ, தேங்காய் அரை மூடி, காய்ந்த மிளகாய் 8 நம்பர், பச்சை மிளகாய் 3 நம்பர், சின்ன வெங்காயம் 15 நம்பர், கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, உளுத்தம்பருப்பு 2.5 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், இடிச்ச பூண்டு 10 பல்லு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பொரியல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டால், தேங்காய் நல்லா திருவணும். தேங்காய் நீங்கள் நார்மலாக வீட்டில் கிரேட்டரில் திருவுற மாதிரி திருவ வேண்டாம். மிக்சியில் லைட்டாக குறைக்குறோம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த தேங்காவை இதில் போட்டிருக்கேன். இதோட காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 8 காஞ்ச மிளகாய் சொல்லியிருக்கேன். அதில் 5 காஞ்ச மிளகாய் இந்த இடத்துல போட்டிருக்கோம். மீதி 3 காஞ்ச மிளகாய் கடைசியாக யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் பச்சை மிளகாவும் இந்த இடத்துல போட்டாச்சு. போட்ட பிறகு கொஞ்சம் குறைன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. அரைக்கும் போது நல்லா தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, ட்ரையாக அரைச்சிருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறைன்னு தான் அரைச்சிருக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாலும் நல்லா இருக்காது. இதுக்கு பிறகு இந்த கொத்தவரங்காய் நார்மலாக என்ன பண்ணுவீங்க, வீட்டில் அப்படியே வதக்கி வீட்டில் ரெசிபி கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா, காம்பை கிள்ளிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி முடிச்ச பிறகு கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஹாஃப் டன் பண்ணி அதுக்கப்புறம் ரெசிபியில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு 60% அளவுக்கு குக் பண்ண போகிறோம் சொல்ல வரேன். இதுக்கப்புறம் இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்ட உடனே கொஞ்சமாக உப்பு போடுங்க. போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 60% அளவுக்கு வெந்துருக்கணும். அதுக்கு பிறகு எடுத்துருங்க. நீங்கள் ரொம்ப நேரம் வேக வச்சுன்னா கலரும் மாறிடும், பார்க்கும்போது நல்லா இருக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி 60% அளவுக்கு வேக வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த கொத்தவரங்காய் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ரெடியானதை அப்படியே ஒரு சின்ன தட்டில் எடுத்து வச்சுருங்க. நாங்கள் எப்போவுமே ஹோட்டலில் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ணுவோம். பெரிய குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமான அளவு இருந்ததுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ஹாஃப் டன் பண்ண வெஜிடபிள்ஸை இந்த மாதிரி பொரியலுக்கு யூஸ் பண்ணுவோம். நம்ம டேரெக்டாக நம்ம வதக்கி பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்டும் கொடுக்காது, கலரும் கொடுக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஹோட்டலில் எப்பவுமே பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுவோம். ஆனால் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தாளித்து இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது இப்போ இந்த கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபிக்கு வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். தேங்காய் எண்ணெய் சூடான பிறகு கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரும். அதுக்கு பிறகு சீரகம். இந்த சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. உளுத்தம்பருப்பு எப்பவுமே நான் அதிகமாக போடுவேன். அதே மாதிரி தான் இந்த ரெசிபிக்கும் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பூண்டு இடித்த பூண்டு போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய். இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுக்க ஆரம்பிங்க அந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ரெசிபிக்கு முக்கியமானது இந்த சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், 1/2 கட் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப பொடிசாக கட் பண்ணி போடல. பொடிசாக போட்டிங்கன்னா அந்த சின்ன வெங்காயம் தெரியாது வதங்கி முடிச்ச பிறகு. அதனால் 1/2 போட்ட வெங்காயத்தோட இந்த கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கலர் மாறி இருக்கும். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வேக வச்ச காயை இதில் போட போகிறோம். அதாவது கொத்தவரங்காவை. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் கரெக்டாக நோட் பண்ணி வீட்டில் பண்ணுங்கள். அந்த வெங்காயம் கடைசியாக நீங்கள் மென்று சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி 1/2 கட் பண்ணி போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அதிகமாக வேண்டாம், அப்படி போட்டால் கலர் மாறிடும். இந்த மஞ்சத்தூள் கடைசியாக போட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காவை போடுறோம். காரத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த தேங்காவிலேயே பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம், போதும். இதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தேங்காவை அரைச்சி இந்த காயோட மிக்ஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் சமைச்சிங்கன்னா அந்த தேங்காயோட டேஸ்ட் மாற ஆரம்பிச்சிடும். அந்த தேங்காயோட இனிப்பு தன்மை இல்லைன்னா நல்லா இருக்காது இந்த ரெசிபிக்கு. அதே டைமில் அந்த காஞ்ச மிளகாய் அந்த பச்சை மிளகாய் காரமும் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து 2 நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ண ஒரு சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி. இது தொடர்ந்து கொள்ளு ரசம். கொள்ளு 150 கிராம், இடிச்ச பூண்டு 15 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 1, காய்ந்த மிளகாய் 3-4 நம்பர், முழு சீரகம் 1/4 டீஸ்பூன், மிளகு பவுடர் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், சீரகம் பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, ஆயில் குக் பண்ணுறதுக்கு
தேவையான அளவு உப்பு தேவைக்கேற்ற. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த கொள்ளு ரசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கொள்ளு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு நல்லா பாயில் பண்ணுறோம். அதாவது கொள்ளு நீங்கள் கடையில் வாங்கியிருப்பீங்க. ஒன்று வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் இருக்கும், இன்னொன்று கருப்பு கொள்ளு இருக்கும். கருப்பு கொள்ளு நீங்கள் யூஸ் பண்ணால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி வந்து ஊரில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா தோல் எடுக்காத அந்த கருப்பு கொள்ளு வச்சு நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கருப்பு கொள்ளு நல்லா பாயில் பண்ணி ரசம் ரெடி பண்ணுறோம். நீங்கள் கரெக்டாக தேவையான தண்ணி ஊற்றி 5லேருந்து ஒரு 7 விசில் விட்டுருங்க. விட்ட பிறகு நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த கொள்ளு நல்லா ரெடியாக இருக்கும். அதே டைமில் கொள்ளு மசிஞ்சு வரக்கூடாது, அந்த தண்ணி நல்லா நிறைய இருக்கணும். அதுக்காக நீங்கள் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணுங்கள். அந்த கொள்ளு உள்ளே இருக்க கொள்ளு நல்லா மசிஞ்சு போச்சுன்னா என்ன அப்படின்னா, அந்த மசிஞ்ச அந்த கொள்ளு தண்ணியை எடுத்து நீங்கள் ரசம் பண்ணால் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தான் தண்ணியாக இருக்கணும். இந்த தண்ணி எடுத்து ரசத்துக்கு யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த கொள்ளு என்ன பண்ணுறது சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. இதை சுண்டலாம் நீங்கள் வீட்டில் அவிச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கடுகு, பெருங்காயம், வெங்காயம், உப்பு, நெய், கொத்தமல்லி, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா குக் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு ஸ்பெஷல் நல்லாயிருக்கும். ஒன்று சுண்டலாக சாப்பிட்லாம், அப்படின்னா இந்த மாதிரி கறி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போது அந்த கொள்ளு தண்ணியை வச்சு எப்படி ரசம் பண்ணுறது பார்ப்போம். இந்த மண்சட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் குக் பண்ணுங்கள். ஏன் கேட்டிங்கன்னா ரசம் முடித்த பிறகு எண்ணெய் மேலே மிதங்கும். அதனால தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு பிறகு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிருங்க. இந்த பூண்டு கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் மாறணும். அதுக்கு பிறகு தக்காளி போடணும். தக்காளியோட அளவு அதிகமாக வேண்டாம், கரெக்டான அளவு ஒரு தக்காளி போதும். இந்த ரசம் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 4 பேர் நீங்கள் சாப்பிட்லாம். அதனால தான் கரெக்டான ரேஷியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த தக்காளி போட்ட பிறகு நல்லா வதங்கணும். அதே டைமில் மஞ்சத்தூள், உப்பு, தனியா பவுடர். தனியா பவுடர் எதுக்காக யூஸ் பண்ணுற கேட்டிங்கன்னா, அந்த மிளகு சீரகம் யூஸ் பண்ணுற இடத்துல தனியாத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும். நிறைய பேர் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா மிளகு பவுடரும் சீரகம் பவுடரும் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன் கேட்டிங்கன்னா மிளகும் சீரகம் காசு அதிகம். அதனால் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் அந்த பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டுருவாங்க, சில்லி பவுடரும் காரத்துக்கு போட்டுருவாங்க. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அப்படி பண்ணாதீங்க. ரசம் சொன்ன உடனே வெறும் மிளகு, சீரகம், புளி, பூண்டு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ தனியாத்தூள்லாம் போட்டுருப்போம்ல, போட்ட பிறகு இந்த தக்காளி நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தக்காளி நல்லா குக் பண்ணுறோம். பார்த்தீங்களா, இந்த தக்காளி நல்லா வதங்கியிருக்கா. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், புளி தண்ணி ஊற்ற போகிறோம். புளி தண்ணி ஊற்றின பிறகு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. புளி தண்ணி போட்ட பிறகு நல்லா கொதிச்சு வரணும், அந்த பச்சை வாசனை போடணும். கடைசியாக தண்ணி ஊற்றின பிறகு நம்ம மிளகு சீரகம் அந்த பெருங்காயம் போடும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் கொதிச்சதுன்னா உங்களுக்கு மிளகு சீரகம் வந்து கீழே இறங்கிடும். அதனால தான் கொதிக்கக்கூடாது சொல்லுவாங்க கடைசியான ஸ்டேஜில். இப்போது இந்த புளி தண்ணி போட்ட பிறகு நல்லா கொதிச்சிருக்கு. அந்த பச்சை வாசனை போன பிறகு கொள்ளு தண்ணி. இந்த கொள்ளு தண்ணி இதில் ஊற்றின பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான அளவுக்கு வேணா தண்ணி ஊற்றலாம். அதிகமான தண்ணி யூஸ் பண்ணாதீங்க. கொள்ளு ரசத்துக்கு கொள்ளு தண்ணி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் கொள்ளு தண்ணி ஊற்றின பிறகு இந்த இடத்துல உப்பு, காரம், புளிப்பு தன்மை கரெக்டாக இருக்கா செக் பண்ணுங்கள். இன்கேஸ் புளிப்பு அதிகமாக இருக்குது என்ற கொள்ளு தண்ணி இல்லைன்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு பிறகு தேவையான அளவு கொத்தமல்லி, கொஞ்சம் சீரக பவுடர், அதுக்கப்புறம் மிளகு பவுடர், பெருங்காய பவுடர் இதெல்லாம் போட்ட பிறகு அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஏங்கிட்டனா ரசம் இதுக்கு மேலே கொதிச்சதுன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் போய்டும், நல்லா இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மீடியமான ஃப்ளேம் வச்ச பிறகு கொஞ்சம் பொங்குற மாதிரி காமிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வர ஸ்டேஜில் கண்டிப்பாக அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். கொதிக்கக்கூடாது. கொதிச்சா கண்டிப்பாக ரசம் நல்லா இருக்காது.